ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகே சீரியல் டுடே எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மதியோட அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ மதியம் சொல்லிட்டாங்க, அப்பா நீ எதுக்காக கவலைப்படுற, நீ கவலைப்படாதப்பா, நான் பார்த்துக்கிறேன், என்னால் பார்த்துக்க முடியும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தைரியப்படுத்துகிறாங்க. அப்போவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரேவதி வராங்க, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே நான் இருக்கேன், அங்கே மலரணி இருக்காங்க, நல்லா பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கும் புரியுது. ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற இடத்துல பொண்ணு நல்லபடியாக வாழணும்னு எல்லா அப்பாவும் நினைப்பாங்க. அதுதான்ப்பா நீங்களும் யோசிக்கிறீங்க, நீங்கள் யோசிக்கிறது எதுவும் தப்பில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஆறுதல் பண்ணி அவங்கள அனுப்பி விடுறாங்க. அப்போ பார்த்தோம்னா மதி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே மதியோட அப்பா சொல்கிறாங்க, பணம் ஏதாச்சும் வேணுமாம்மா, இந்த எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இல்லைப்பா என்கிட்ட பணம்லாம் இருக்குது, நீங்கள் கிளம்பி போங்கப்பா, நீங்கள் பத்திரமா இருங்க, எதோ இருந்தாலும் எனக்கு எப்போனாலும் கால் பண்ணு, எதை பற்றி யோசிக்காத மதி, நீ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனால யோசிக்காத, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா நீ கவலைப்படாமல் கிளம்புங்க அப்படின்றாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நானும் இருக்கேன்ல, நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பாவை அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. உடனே மதி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது மதி, ஒரு அப்பாவும் தன் குழந்தை சந்தோஷமாக வாழணும் அப்படி தான் யோசிப்பாங்க. அதே தான் உங்கள் அப்பாவும் யோசிக்கிறாரு, அது நினைக்கிறது எந்த தப்பும் இல்லை, நீ கவலைப்படாத, நான் எல்லாமே மாறிடும் அப்படின்றாங்க. நான் எதை பற்றியும் யோசிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மதி சொல்லிவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கராஜ் சுரேஷை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னடா நடக்குது, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறீங்க தானே, அவளை பார்த்தாவே பயமாக இருக்குது, இதில் எங்கேருந்து நான் சந்தோஷமாக அவள் கூட வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாங்க, இப்படியே இருந்தாலாம் ஒன்றுத்துக்கும் வேலை ஆகாதுரா, நீ கண்டிப்பாக அவ கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அப்போ தான் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருப்பீங்க. சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு குழந்த பிறந்துடுச்சுன்னா குழந்தைக்கு என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு அதை பற்றி தான் யோசிச்சுட்டு நீங்கள் இருப்பீங்களே தவிர உங்களை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறத வழியை பாருங்கடா அப்படின்றாங்க. அதுக்கான வழியெல்லாம் இல்லை, அதை பற்றி நான் யோசிக்கிறது கூட இல்லை அப்படின்றாங்க. மதிக்கு எதுக்கு தெரியுமா அவன் மேலே கோவம் வருது, நீ அவகிட்ட அன்பாக பாசமாக நல்வார்த்தை பேசுகிறதுல இருந்தாண்டா அவளுக்கு கோவம். பொண்ணுங்க எப்போவுமே அன்பாக பேசினா மயங்கிடுவாங்க, அதே தாண்டா மதியும். நான் உங்கள் அக்காவை எப்படி வச்சுட்டு இருக்கேன், அவள் எவ்வளோ கோவக்காரி, நான் ஏதாச்சும் நல்லா பேசினாவே அவள் என்கிட்ட மயங்கிடுவாடா அப்படின்றாங்க. அதை கேட்ட உடனே சுரேஷும் அதெல்லாம் வேலைக்காகாது அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மலர் அவங்க குழந்தை கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு எல்லாத்தோட அம்மாவையும் நான் என் குழந்தையும் தான் ரொம்ப பிடிக்கும், நீ அதுக்கப்புறமா தான் மலர் அப்படின்றாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன தான் இருந்தாலும் அவங்கவுங்களோடது அவங்களுக்கு தான், அப்போ நான் இவங்களுக்கு முக்கியம் இல்லை, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், அவர் பாட்டுக்கு தூங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு மலர் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது.